இந்த கிளாஸில் என்ன பார்க்கலான்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா பார்க்கலாம். ஓகே, இப்போது இது வந்து ஒரு தின் லென்ஸ். ஓகே, இந்த தின் லென்ஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எனக்கு N2. இந்த தின் லென்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு மீடியமில் வைக்கிறேன். ஓகே, அதோட அந்த மீடியமோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N1. ஓகே, இப்போது இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இது வந்து செகண்ட், சரியா, செகண்ட் சர்ஃபேஸு, செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு. இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து R2. ஏன்னா இது N2 இருக்கனால. அடுத்தது இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து R1 வரும். நான் இது என்ன ஃபஸ்ட் சர்ஃபேஸு இங்கே இருக்குல்ல, ஃபஸ்ட் சர்ஃபேஸு, இது செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு. ஓகே, இது வந்து ஓங்கிறது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை, ஐங்கிறது பாயிண்ட் இமேஜ், ஐ டேஷுங்கிறது இடையில ஃபார்ம் ஆகிற ஒரு வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போல் வந்து U, இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் V, அந்த டிஸ்டன்ஸ் வந்து V டேஷ்னு வச்சுக்கிறோம். ஓகே, இதை வந்து ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இமேஜின் பண்ணேன்னா ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோ, இதை மட்டும் எடுத்துக்கோ, தனியாக ஒரு ட்ராயிங் போட்டிருக்கேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் லைட் இன்சிடென்ட் ஆகுது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டில் இருந்து. அப்போ இந்த இடத்துலேருந்து இது ரெஃப்ராக்ட் ஆகி அதர் சைட் போகுது, எனக்கு இமேஜ் வந்து ஐ டேஷுங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகுது. இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து U, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து V டேஷ். ஓகே, இப்போது ஈக்குவேஷன் ஃபார் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் அ சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை இந்த டெரிவேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுவோம். N2/V minus N1/U equal to N2 minus N1/R. ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1 இதுக்கு அப்ளை பண்ணோம். ஓகே, லைட் வந்து எங்கேருந்து எங்கே போகுது, லைட் கோஸ் ஃப்ரம் N1 to N2. ஓகேயா, N1லேருந்து எனக்கு N2க்கு பாஸ் ஆகுது. இப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா N2, இமேஜ் டிஸ்டன்ஸ் V டேஷ். ஓகே, N1/U இருக்கும். இங்கே N2 minus N1 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து R1. ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இப்போ ஃபார் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2 வந்து லைட் கோஸ் ஃப்ரம் மீடியம் N2 to N1. ஓகே, இது வந்து செகண்ட் ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸு. இதில் N2, சரியா, சர்ஃபேஸ் 2ல் N2லேருந்து N1க்கு போகுது. இப்போது இந்த இடத்துல ஐ டேஷுங்கிறது ஒரு வெர்ச்சுவல் இமேஜு. இது வந்து இதுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணோம். ஓகே, ஆப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணி மறுபடியும் ரெஃப்ராக்ட் ஆகி இந்த சர்ஃபேஸ்னால ரெஃப்ராக்ட் ஆகி திரும்ப இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் வந்து ஐ. ஓகே, அப்போ இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து Vன்னு எடுத்துக்கிற, இதுக்கான ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து V டேஷ் தான். ஓகே, ஏன்னா இது வந்து ஐ டேஷ்ங்கிறது நமக்கு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃப்ரம் மீடியம் N2லேருந்து N1 போகுது. அப்போது இப்போ செகண்ட் மீடியம் தானே இங்கே வரணும். அப்போ செகண்ட் மீடியம் வந்து N1/V. ஓகே, இமேஜ் டிஸ்டன்ஸை. அப்போ ஃபஸ்ட் மீடியம் வந்து எனக்கு N2/V டேஷ் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு ஈக்குவல் டு N1 minus N2 divided by R2. இப்போது இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துகிட்டு N2 minus N1/R2ன்னு எழுதிக்கோ. பின்னாடி அடிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், அப்படியே ஆட் பண்ணு. N2/V டேஷ் மைனஸ் N1/U ப்ளஸ் N1/V minus N2/V டேஷ். இந்த டேர்ம் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிவிடும். ஓகே, இந்த டேர்மையும் இதையும் ஆட் பண்ணும். அப்போ என்ன வரும், இங்கே வந்து N1/V minus N1/U ஈக்குவல் டு N2 minus N1. இது காமனாக இருக்கனால எடுத்துகிட்டு 1/R1 minus 1/R2ன்னு கிடைக்கும். ஓகே, இதில் N1 காமனாக இருக்குது. ஸோ N1 வெளியில் எடுத்துகிட்டு 1/V minus 1/U ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் அப்படி எழுது. இப்போ N1ஐயும் நான் இங்கே டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 1/V minus 1/U ஈக்குவல் டு N2 minus N1/N1 இன்ட்டு 1 minus R1 minus 1/R2. ஓகே, இது வந்து டிவைட் பண்ணேன்னா N2/N1 மைனஸ் இங்கே 1 வந்துடும். 1/R1 மைனஸ் 1/R2. இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோ. இஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இஸ் எட் இன்ஃபினிட்டின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் U வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ இமேஜ் வந்து எனக்கு ஃபோக்கஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இஃப் U இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இல்லை சப்ஸ்டியூட் பண்ண
இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கஸு, இது வந்து 1/infinity. 1/infinity நமக்கு தெரியும் 0. அப்போ 1/f is equal to ரைட் ஹேண்ட் சைடு எந்த சேஞ்சஸ் இருக்காது, n2/n1 minus 1, இங்கே வந்து 1/r1 minus 1/r2. ஓகே, இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோ. இப்போ if n is equal to 1, n1 equal to 1, அதாவது n1ன்ற மீடியம் வந்து ஏரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். n2 வந்து n அசியூம் பண்ணேன். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் n2 ரைட் n1க்கு வந்து 1 அசியூம் பண்ண போட்டேன்னா இங்கே வந்து n minus 1 divided by 1 தான் வரும், 1/r1 minus 1/r2. ஓகே, இது வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல பை கம்பேரிங் ஈக்குவேஷன்ஸ் 3 and 4, இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ண இதோட ஆர்ஹெச்எஸும் இதோட ஆர்ஹெச்எஸ் சேமாக இருக்குது. அப்போது இதோட எல்ஹெச்எஸ் இதோட எல்ஹெச்எஸ் எனக்கு சேமாக இருக்கும். ஸோ 1/v minus 1/u equal to 1/f. ஓகே, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன், 1/v minus 1/u is equal to 1/f. இதுக்கு வந்து லென்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எதனால் அப்படின்னா இது வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஏன் அப்படின்னா லென்ஸ் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்டிக்கல் ஷாப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ்க்கு லென்ஸை ரெடி பண்ணணுன்னா என்ன ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கணும், அந்த மெட்டீரியல் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலில் தானே பண்ணுறாங்க கிளாஸை, அந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன இருந்தால் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபோக்கஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இதை வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் வந்து இட் ஹோல்ஸ் குட் ஃபார் எனி டைப் ஆஃப் லென்ஸ், இந்த லென்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.